Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். யூசுவலாக புளிக்குழம்புக்கு கொஞ்சமாக காய் இருந்தால் போதும். ஆனால் இந்த புளிக்குழம்பு இந்த மெத்தடில் செய்கிறதுக்கு நிறைய காய் தேவைப்படுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது. சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னது போல் எனக்கு கிடைக்கிற நாட்டு காய்கறிகளை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் காமிச்சிருக்க இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா பாகற்காயும் பார்த்திங்கன்னா நாட்டு பாகற்காய் தாங்க. அதுவும் ஆர்கானிக்காக கிடச்சிச்சு. நம்ம வீடியோவில் ஏற்கனவே பாகற்காய் சுக்கா எப்படி செய்யலான்னு போட்டிருக்கோம். அது இல்லாமல் பாவக்காய் பொரியல் எப்படி கசப்பு இல்லாமல் செய்யலான்னு போட்டிருக்கோங்க. இப்போ அந்த மாதிரி பாவக்காய் எல்லாமே அதோட விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணுங்க. நம்ம யூஸ்வலாக புளிக்குழம்புக்கு பாவக்காயை சர்க்கிளாக இல்லை செமி சர்க்கிளாக அந்த மாதிரி அரை வட்டம் அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி போடுவோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய காய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலைக்கு அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு சேர்த்துருக்கேங்க. புளிக்குழம்புனாலே வெங்காயம் நிறைய சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பாகற்காயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விதைகள் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா விதைகளை நீங்கள் நீக்க வேண்டாம், விதைகளோடையே சமைச்சிக்கலாங்க. ஒரு சிலருக்கு அந்த விதை பிடிக்காது, அதனால தான் நான் நீக்க சொன்னேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பாகற்காய் எல்லாம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்ல எண்ணெயில் அந்த பாகற்காய் எல்லாம் வதங்கி வரணுங்க. பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. நம்ம போட்ட குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும். அப்படியே அது வேக குறைஞ்சிரும். பாருங்கள், நல்லா அது எண்ணெயில் நல்லா வதக்கி விடுற அளவுக்கு உங்களுக்கு குழம்புல கசப்புத்தன்மை இருக்காது. நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். அடுத்ததாக மஞ்சள் தூள். நம்ம எப்போவுமே வச்சுருக்கக்கூடிய சாம்பார் பொடி தாங்க சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் புதுசாக சேர்க்கலை. அப்படி சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி தூள், அப்புறமா வெறுமிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இருந்தது அப்படின்னா சாம்பார் பொடி மட்டுமே போதுமானது. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசம் போகணும். அடுத்ததாக கொஞ்சமாக புளி தண்ணி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், புளி குழம்பு அப்படின்னாலே உப்பு காரம் புளி மூணும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி விட வேணாங்க. அந்த பாகற்காய் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக விட்டால் போதும். ஏன் அப்படின்னா நம்ம இது குழம்பு பதத்தில் எடுக்க போகிறதில்ல, அப்படியே சதன்னு கிரேவி மாதிரி எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி நிறைய விட வேண்டாம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து அந்த பாகற்காய் ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கிட்டதுனால ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ அந்த புளி கூட சேர்ந்து நல்லா வெந்து பைண்டாகி வந்திருக்கு பாருங்கள். புளி எல்லாமே நம்ம தண்ணியாக ஊற்றுனதெல்லாம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக துருவுன தேங்காய் ஆப்ஷனல் இல்லைங்க. இதுக்கு தேங்காய் போட்டிங்க அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த புளிப்பு, அந்த தேங்காயோட இனிப்பு, காரம் எல்லாமே நல்லா பைண்டாகி வரும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி நிறுத்திடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கசப்பு இல்லாமல் பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்தோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.